முதலில் மிதுனத்தில் வரக்கூடிய குரு பெயர்ச்சியில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். மேஷ ராசிக்காரர்கள் முதல் ராசிக்காரர்கள். உங்களுக்கு குருவானவர் 3ஆம் இடத்தில் வர. அப்போ என்ன வரும்? தைரியம் வந்துடும். ரொம்ப டிப்ரெஷனாக இருப்பீங்க, ரொம்ப பதட்டமாக இருப்பீங்க. இதை எப்படி பண்ணுறது, அதை எப்படி பண்ணுறதுன்னு ஒரே டைலமாவில் இருப்பீங்க. அந்த டைலமும் மாறிடும், அனுகூலம் ஏற்படும், மனதில் நிம்மதி ஏற்படும். 7ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் 9ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் 11ஆம் இடத்தை குரு பார்ப்பதும் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ளும். திருவெண்காடு புதஸ்தலத்துக்கு ஓடிடணும். இதுதான் ரொம்ப பிரசித்தி பெற்றது. உங்களுக்கு எந்த பயிற்சி வந்தாலும் திருவெண்காடு தான். 3 குளத்தில் கைகால் கழுவிடுங்க. குளங்கள் ரொம்ப முக்கியம். எல்லா குளத்தையும் கும்பிடுறது விசேஷம். அது திருவெண்காடில் 3 குளத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஒரு 50 கிராம் நல்லெண்ணெய், 50 கிராம் விபூதி, 50 கிராம் குங்குமத்தை கொடுத்து கோயிலிருந்து வாங்கி வச்சுக்கணும். ரொம்ப எப்பவுமே மேஷம் கவனமாக இருக்கிறது. வயிறு தான். ஆனால் இந்த வாட்டி பிபி சுகர்லாம் பார்த்துக்கணும். 7.5 சனியில் உள்ளே வந்திருக்கீங்க. எக்ஸசைஸ் பண்ணலன்னா மாட்டிப்பீங்க. என்ன திட்டினாலும் பரவாயில்ல, எக்ஸசைஸ் பண்ணிவிடு. எக்ஸசைஸ் பண்ணிட்டேன்னா அதிர்ஷ்டம் வரப்போகுதுல்ல. 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதுனால குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கும். வெளியிடத்துக்கே உழைச்சின்னு இருப்பீங்க மேஷம். இப்போ குடும்பத்தை கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுவீங்க. புள்ள குட்டிங்களெல்லாம் நம்ம மூஞ்சியே மறந்து போயிருக்கோம் மேஷத்துக்கு. ஆமாம், நான் சொல்கிறேன், வீட்டிலலாம் கேட்டு பாருங்க. எப்போ கேட்டாலும் நான் பிஸின்னு ஃபிலிம் காட்டின்னு சுற்றுற ராசியில் மேஷம் உண்டு. இப்போ பேரண்ட்ஸோட, அப்பா அம்மாவோட, பிள்ளைங்களோட, பொண்டாட்டியோட, புருஷனோட சந்தோஷமாக இருக்குது. லாபம் ஏற்படுவது, முதலீடுகள் செய்வது, எதிர்பார்க்காத அனுகூலம் கிடைப்பது, இதெல்லாம் இந்த குரு பயிற்சியில் வரும். பெரிய அளவுக்கு பணம் வரும். அதிகமான வண்டி வாகனங்கள். மேஷம் இருக்கக்கூடிய வீட்டில் சுபகாரியங்கள். கணவன் மனைவி சண்டை போட்டு கோர்ட் வரைக்கும் போயிருப்பாங்க. ஒரே ஒரு மெசேஜ் போடுங்க, பொண்டாட்டி புருஷன் தானே, ஒரு ஐ லவ் யூன்னு போடுங்க, டக்குன்னு மாறிடும். ஐம் சாரின்னு போட்டுருங்க, எல்லாம் முடிஞ்சிடும். அதே போல் கணவன் மனைவி தொலைதூரத்தில் உத்தியோக நிமித்தமாக பிரிஞ்சு இருந்தவங்கலாம் இருப்பாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ மேஷத்துக்கு திருவெண்காடு கும்பகோணம் பக்கம் புதன் ஸ்தலம் போயிட்டு வந்துருங்க. வருடம் போகணும் இந்த கோயில். ஆச்சரியத்தக்க முன்னேற்றம் இந்த குரு பயிற்சி கிடைக்கும். வெளிநாட்டில் வேலை, வெளிநாட்டில் தொழில், வெளிநாட்டில் வீடு வாங்குறது, வெளிநாட்டில் கார் வாங்குறதுன்ற அளவுக்கு டெவலப் ஆகும். ஸோ வெளிநாட்டு மோகம் இருக்கக்கூடிய மேஷம் அனுகூலம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் இந்த குரு பயிற்சியில் கோபம் கூடாது.